Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படினா தெரிஞ்ச வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. ஏன்னா அவ்வளவு பிஸி வேற எதுவும் கிடையாது. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படினா ஒரு PC தான். So PC-யை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட காம்போனன்ட்ஸ் இருக்கு. So எல்லாத்தையுமே நீங்க மூளைக்குள்ள போட்டு குழப்ப முடியாது. So நம்மளோட தேவைகள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம PC வாங்கணும். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்க அப்படினா டெல்லோட சர்வர் PC, அதாவது டெல்ல பவர் எட்ஜ் T40 ஒரு மாடல் இருக்கு. அதுலயே T140 சொல்லி ரேக் டைப்ல ஒரு பவர் எட்ஜ் மாடல் இருக்கு. சர்வர் பிசின்றது தனி. ஸோ ஜியான் ப்ராசரோட வரும். ஸோ இப்போ அந்த பிசி, அதாவது இப்போ எனக்கு டெல்லோட சர்வர் பிசி நம்மள்ட்ட அவைலபிள். ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா தான், ஃப்ரீ டெலிவரி. ஸோ 50,000 பட்ஜெட்டுக்கு எனக்கு ஒரு சர்வர் பிசி வேணும் அப்படின்னு ஒரு கஸ்டமர் கேட்டாங்க. ஸோ என்ன பர்பஸ்க்குங்க அப்படின்னு கேட்டோம். சும்மா நாங்கள் வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு சர்வராக இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு போடுறோம். ஸோ தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாங்க. ஓகே, உங்கள் பில்லிங் சாஃப்ட்வேரில் சாஃப்ட்வேர் காட் எக்ஸ்டென்ஷன் ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கா, அவங்க எல்லாமே எனேபிள் பண்ணிடுவாங்களான்னு கேட்டோம் டீட்டெயில்ஸ்லாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிசிவே நம்ம கொடுப்போம். ஸோ நீங்கள் டெல் பவர் எட்ஜ் மாடல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மைக்ரோசாஃப்ட் சர்வர் OS ரன் பண்ணுறதுக்குன்னே உள்ள ஸ்பெஷல் பிசி அது. ஸோ அந்த பிசிக்கு காம்படேட்டிவாக நம்ம என்ன தான் அசம்பிள்டு பிசி கொண்டு போக முடியாது. ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா டெல்லோட பவர் எட்ஜ் மாடலில் என்ட்ரி லெவல் மாடல் தான். ஸோ டெல்லில் மட்டும் கிடையாது. ஸோ அது லெனோவாலையும் இருக்குது, ஹெச்பிலையும் இருக்குது. ஸோ ஏற்கனவே நான் ஒரு தனி வீடியோ போட்டிருப்போம். ஒவ்வொரு பிராண்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளியில் விடுவாங்க அப்படின்றது. ஸோ அது மாதிரி சர்வர் செக்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டெல் பவர் எட்ஜில் என்ட்ரி லெவல் மாடல். ஸோ அதே மாதிரி லினோவாலையும் பார்த்தீங்க அப்படின்னா திங்க் சென்டர் சீரியஸில் என்ட்ரி லெவல் மாடல் தனியாக இருக்குது. அது ஃபுல்லாக ஜியான் ப்ராசரோட வரும். ஸோ இந்த ஜியான் ப்ராசர்ன்றது மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 விஷயம் இதில் மிகப்பெரிய ஹைலைட்டு. ஸோ அந்த 3 விஷயத்தை நீங்கள் என்ன தான் பிசி பில்டு அசம்பிளில் பண்ணாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் மல்டிபிள் பிரான்ச்சஸ் உள்ள பெரிய சர்வர்ஸ், அதாவது மல்டிபிள் பிரான்ச்சஸ், அதாவது இந்த ஹோண்டா கம்பெனி, டிவிஎஸ் கம்பெனி, ஸோ இது போக இந்த முத்தூட் ஃபினான்ஸு, ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபஷனல் கொரியர் ஆஃபீஸர்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பிரான்ச்சஸ். இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் பெரிய சர்வர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் அவங்களோட டேட்டாவெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சர்வர் பிசி, அதாவது ஜியான் ப்ராசர் உள்ள சர்வர் பிசியை தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். கம்ப்யூட்டர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கடலுங்க, எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ கரெக்டான ப்ராடக்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட கான்செப்ட். ஸோ அந்த பவர் எட்ஜ் பிசி அவங்க எதுக்கு அதை கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அவங்கள்ட்ட போய் சார் நீங்கள் 50,000 ரூபாய்க்கு இதை வாங்குறதுக்கு நீங்கள் i7 ப்ராசஸர் போட்டு ஒரு 32 GB ரேம் போட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கிடலாமே அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், நம்மளை முட்டாள்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த ஜியான் ப்ராசர் அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3 விஷயம். ஒன்று, அந்த ஜியான் ப்ராசர் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சர்வர் OS ரன் பண்ணுறதுக்குன்னே உள்ள ஸ்பெஷல் ப்ராசர். ஸோ ரெண்டாவது, அந்த ஜியான் ப்ராசரில் SGX, இன்டெலோட SGX அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட், இந்த SGXன்றது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் காட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸ். ஸோ இது வந்து ஒன்லி எக்ஸ்க்ளூசிவாக ஜியான் ப்ராசர்லையும் கமர்ஷியல் ப்ராசஸரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ AMDல எபிக்கு, த்ரெட்ரைப்பர், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராசஸரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அந்த சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அது இன்டெல் செக்மெண்ட்டில் தனியாக கொடுப்பாங்க. ஸோ AMD செக்மெண்ட்டில் வேறு மாதிரி வரும். அந்த SGX அப்படின்ற ஆப்ஷனை பற்றி டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த வீடியோ நான் எக்ஸ்க்ளூசிவாக எடுத்து போனால் 1/2 மணி நேரம் நீங்கள் பார்க்கணும். அந்த வீடியோவை 1/2 மணி நேரம் பார்த்தாலும் அதை புரிகிறவங்க மட்டும் தான் புரியும். ஸோ சாஃப்ட்வேர் காட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸ். ஸோ ஆன்டிவைரஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபோல்டர்ஸை நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த ஃபோல்டர்ஸை ரெக்கவர் பண்ணி வச்சுக்கோ முடியும். ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு ப்ராசஸர்லேயே இன்பில்டு பண்ணி போர்டோட பயாஸ்லேயே இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக பயாஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் காட் SGX அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள், டிசேபிள், மேனுவல், இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி, ஸோ பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ், அதாவது சொல்ல போனால் பெரிய பெரிய மல்டிபிள் பிரான்ச்சஸ் உள்ள பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸில் அந்த மாதிரி சர்வர் பிசி தான் போடுவாங்க. ஸோ அந்த 3 ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் சர்வர் OSக்கு ஸ்பெஷல் மாடல், 24/7 ரன் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் மாடல், சேஃப்டி அண்ட் செக்யூர் ஃபீச்சர்ஸ்க்கு ஸ்பெஷல் மாடல். ஸோ இன்னொன்று கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் 3 years ப்ரோ ப்ரீமியம் சப்போர்ட்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 years ப்ரோ ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய டேட்டா ரெக்கவரி உள்பட வாரண்டியில் கவர் ஆகும். ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா மல்டிபிள் பிரான்ச்சஸ்ன்றது பல கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடம். ஒரு பிரான்ச்சஸில் ஏதாவது ஒரு சிஸ்டம் கரெக்டானாலும் அவங்களோட டேட்டாஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த டேட்டாஸை யாரும் திருடிடவும் கூடாது. ஸோ அதுக்காக தான் அந்த SGX அப்படின்றது. ஏன்னா அவங்க போடக்கூடிய அந்த பில்டிங் சாஃப்ட்வேர்ஸை அந்த அதாவது சாஃப்ட்வேர் காட் எக்ஸ்டென்ஷன்ற மூலியமாக கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. சரி, யாரும் டேக் ஓவர் பண்ண முடியாது. ஸோ ரெண்டாவது, சர்வர் பிசிக்கான மிகப்பெரிய மெயின் கான்செப்டே ECC ரேம் தான். ஸோ நிறைய பேர் என்ன செய்வாங்க, சர்வர் பிசியை வாங்கிட்டு அந்த ECC ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட்டு கூட, ஸோ நார்மல் ரேமை தூக்கி போடுவாங்க. ஸோ அதில் பண்ணி ப்ரோஜனமே கிடையாது. ஸோ அந்த ECC ரேம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக எரர் செக்கிங் கரெக்ஷன்,
ஸோ ஏன் கேட்டிங்க அப்படின்னா 24/7 ரன் ஆகும். ஸோ Xeon ப்ராசரில் அந்த சர்வர் பிசி வாங்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 24/7 ரன் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக வாங்குவாங்க. ஸோ சில பல நேரத்தில் ஏதாவது பக்ஸோ ஃபைல்ஸ் கரெக்டோட உள்ள நடந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா ஃபைல்ஸையும் பார்த்தீங்கன்னா ரேம் மூலியமாக தான் ப்ராசர் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ரேமே பார்த்தீங்கன்னா என்னென்ன எரர் வருதோ அதுவே செக் பண்ணி கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த ECC மெமரியோட ஸ்பெஷல் ஆப்ஷன். ஸோ அந்த ECC மெமரியில் நம்ம நார்மல் அசம்பிள் பிசியில் போட முடியாது. ஸோ அந்த ECC மெமரி சப்போர்ட்டட் உள்ள நம்ம மதர் போர்டு ரேம்லாம் போனோம் அப்படின்னா சர்வர் காஸ்ட்டோட இன்னும் காஸ்ட் வைஸாக கூடிரும். ஸோ இது மாதிரி உங்களோட தேவைகள் என்னவோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணுறது தான் நம்ம NR Infotech. ஸோ இன்னும் நம்ம சேனலில் எடிட் பண்ணி பயங்கரமாக கொண்டு தான் இன்னும் ஏகப்பட்ட வியூஸ் கொண்டுடலாம். ஸோ இப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ நான் சொன்ன இந்த 3 ஃபீச்சர்ஸ் இதுதான். ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த Xeon ப்ராசர் சர்வர் அப்படின்றது தனி. ஸோ நம்ம அசம்பிள்டு பிசி அப்படின்றது தனி. அதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ இது 2-3 பேர் கஸ்டமர்ஸ் என்கிட்ட கேட்ட டவுட்டை இன்றைக்கி நான் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். என்னதான் நம்ம அசம்பிள்டு பிசி பண்ணாலும் ECC ரேம் ஃபீச்சர்ஸ் நமக்கு கிடைக்காது. என்னதான் நம்ம அசம்பிள்டு பிசி பவர்ஃபுல்லாக பண்ணாலும் ஸோ இன்டலோட SGX அதாவது Xeon ப்ராசருக்கு எக்ஸ்க்ளூசிவாக உள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர். ஸோ AMDல எப்படி கேமிங்க்கு பக்கவானாங்க ஃபெடிலிட்டி சூப்பர் ரீசொல்யூஷன் டெக்னாலஜி மூலியமாக சேம் அதே மாதிரி தான் Xeon அப்படின்றது பார்த்தீங்கன்னா கார்பரேட் செக்டருக்கும் ஸ்பெஷல் சர்வர் பிசிஸ்லாம். ஸோ அந்த SGX மூலியமாக சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ 3 இயர் ப்ரோ ப்ரீமியம் சப்போர்ட்ன்றது கொடுப்பாங்க. ஏன்னா நிறையா பிரான்ச்சஸில் திடீர்னு ஒரு சிஸ்டம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க லோக்கல்லாம் யாரையும் வச்சு பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களோட டேட்டாஸ்க்கு வந்து அவ்வளோ செக்யூரிட்டி முக்கியம். ஸோ டேரெக்டாக கால் லாக் பண்ணாங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள ப்ரீமியம் சப்போர்ட் மூலியமாக வந்து டேட்டா உள்பட பாதுகாப்பாக பக்காவாக ஸோ ஹார்ட் டிஸ்க் ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட அதில் இருக்க டேட்டாவையும் பக்காவாக ரிகவரி பண்ணி கொடுக்குறது அந்த சப்போர்ட் கிடைக்கும் அந்த 3 வருஷம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி AMC மாதிரி போட்டு அடுத்தடுத்து டேட்டா பிராண்ட்லேயே டெல் லினோவா HP எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வாரண்டியை அப்டேட்டும் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்ன்றது முக்கியம் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ்ன்றது முக்கியம் இல்லை. அவங்களுக்கு தேவை சேஃப்டி அண்ட் செக்யூர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ். ஸோ அதை கான்செப்ட் பண்ணி தான் இந்த Xeon ப்ராசரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்ன்றது தனி. ஸோ நம்ம பிசி இன்றைக்கி நம்ம கொடுத்துட்டு இருக்குது இந்த மாதிரி பிசி இப்போ யாருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இதுவுமே கஸ்டமர் வந்து சர்வர் தான் கேட்டார். ஸோ எதுக்குங்கன்னு கேட்டேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம், பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம், ஒரு 4 கிளைண்ட் இருக்குது, ஒரு சர்வராக யூஸ் பண்ணுறோம். ஸோ சர்வருக்கு மட்டும் ஒரு ஹையர் அண்டாக அசம்பிள்டு பிசி போடலாமேன்னு பிளான் பண்ணேன் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு அப்படின்னா. ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு பூரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30K பட்ஜெட்டில் பிராண்டட் பிசி கொடுத்துட்டோம் வித் மானிட்டரோட. ஸோ அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஸோ எனக்கு சர்வருக்கு மட்டும் ஒரு 10-20,000 எக்ஸ்ட்ரா பரவாயில்ல, கொஞ்சம் தெளிவாக அசம்பிள் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க. இல்லை எனக்கு பிராண்ட் எதுக்கு நான் அசம்பிள் பண்ணி கேட்குறேன் அப்படின்னா சில நேரத்தில் நான் வேறு ஒர்க்கும் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இன்னும் 2 ப்ராடக்ட் உங்களுக்கு ஆட் ஆக போகுது. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 512 GBக்கான SSD ஒன்று, ஸோ இப்போ 2 TBக்கான ஹார்ட் டிஸ்க் ஒன்று. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் உள்ள ஆட் ஆக போகுது. ஸோ 512 GBக்கான SSD எதுக்கு ஆட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வரில் ரன் பண்ணக்கூடாது கிளைண்ட்டில் ரன் பண்ணக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர்ஸோட பேக்கப் ஃபைலும் பில்லிங் சாஃப்ட்வேர் பேக்கப் ஃபைலும் அந்த SSDயில் இருக்கும். ஸோ இந்த NVMeல OS இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக 2 TB ஹார்ட் டிஸ்க்கு அவங்க எக்ஸ்ட்ரா பேக்கப்புக்காக அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அது 2 இல்லாமல் தான் நம்ம இன்னைக்கு இந்த பிசியை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி சர்வர் பிசி இந்த மாதிரி டெல் போட்டலாமா 50,000 பட்ஜெட்டு, ஸோ ஒரு மானிட்டர் சேர்த்தோம்னா 60,000 முடிஞ்சிடும் அப்படின்னு கேட்டார். எதுக்கு சர்வர் வாய்ஸ் போட போகிறீங்களா என்ன பர்பஸ்க்கு எதுன்னு கேட்டேன். ஸோ இல்லை சார் பில்லிங் சாஃப்ட்வேருக்கு சர்வர் வாய்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு அது தேவையில்லை சார். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பெஷலுக்குன்னு தனியாக உள்ளது. ஸோ அதோட யூசேஜே தனி. ஸோ பெரிய பெரிய சர்வர் மல்டிபிள் பிரான்ச்சஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க அந்த பிசியை மட்டும்தான் அவங்க வச்சு அந்த சர்வரோட கனெக்ட் பண்ண முடியும், வேறு பிசியெல்லாம் அவங்க கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த பர்பஸ்லாம் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு என்ன பட்ஜெட்டுங்க? ஸோ எனக்கு வந்து ஒரு 60K பட்ஜெட்டுக்குள்ள ஒரு தரமாக இருக்குன்னு கேட்டார். ஸோ அவங்களுக்கு இந்த 40K பட்ஜெட்டு. ஸோ இது போக ஒரு 512 GB SSD, ஒரு 2 TB ஹார்ட் டிஸ்க்கு, ஒரு 21.5 inch மானிட்டர் எல்லாம் சேர்த்து 60,000 அவர் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொண்டு வந்திருக்கிறது ஒரு 40K பட்ஜெட் 39,990 ரூபாய்க்கு ஒரு தரமான பிசி. அதான் இன்னைக்கு வீடியோவோட ஸ்பெஷல் ஆஃபர். ஸோ நம்ம வீடியோவில் கொண்ட ப்ராடக்ட்ன்றது ஒன்று. ஸோ இன்னும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் தேவை, உங்களோட பட்ஜெட் என்ன, உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன, உங்களோட யூசேஜ் என்ன, அதை டிஸ்கிரிப்ஷன் எங்களோட வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பெஸ்ட் ப்ராடக்ட்டை கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுவோம். நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% பியூர் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ், ப்ராப்பர் GST பில்லு. ஸோ நம்மள்ட்ட பிசி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க, கையில் ரிசீவ் பண்ணுவாங்க, ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் வேலை, வேறு எந்த வேலையுமே கஸ்டமர் கொடுக்க மாட்டோம். ஸோ இது நாங்கள் யூடியூப்பில் சொல்கிறது மட்டும் கிடையாது, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் நடந்ததும். ஸோ இன்றைக்கி நம்ம 39,990 ரூபாய்க்கு என்ன பிசி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பிசி யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல் கேமிங் பிசி யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3500 3600 ப்ராசர் போட்டு ஸோ எக்ஸ்ட்ராவாக 2 GB 4 GB கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போட்டு பிசி ரெடி பண்ணு நினைக்கிறீங்களா, ஸோ அவங்களுக்கும் இது நீங்கள் போகலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வராக யூஸ்
பண்ணுறதுக்கு 24/7. ஸோ நான் ஸ்டாப்பாக ஆஃப் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலுமே இந்த பிசி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக ஒரு கன்சூமர் அண்ட் கமர்ஷியல் கிரேடுக்கு நீங்கள் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 இந்த மாதிரி யூஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஃபோட்டோஷாப், கோரல்ட்ரா, பேஜ் மேக்கர், ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட், ஸோ இந்த மாதிரி 3D மேக்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பிசி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 39,990 ரூபாய் இந்த ஆஃபர் சூப்பரான டீலு. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ், எக்ஸ்ட்ரா மானிட்டர்லாம் உங்களோட பட்ஜெட் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறதுக்கான வேலையை நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த 39,990. ஸோ எக்ஸ்ட்ராவாக எனக்கு இன்னொரு ஸ்டோரேஜ் வேணும், 2 TB வேணும், 4 TB வேணும், 1 TB வேணும், அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நம்ம சைட்டில் இருக்க ஆர்டர் போட்டுக்கலாம். பிசியோட சேர்த்து ஆர்டர் போடுறப்ப அதை உங்களுக்கு அட்டாச் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்கு வருவோம் 39,990 ரூபாய்க்கு என்ன கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பிசி போகிறது யாருக்கு? 24/7 யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஸ்டாப்பாக ஆஃப் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணுவோம். எனக்காவது மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் தான் ஆஃப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்க ப்ராசஸர் என்ன? ப்ரோ சீரிஸ் ப்ராசஸர். ஸோ Ryzen 5 4650G இது வந்து ஒரு ப்ரோ சீரிஸ் ப்ராசஸர். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக ப்ரொஃபஷனலுக்குனே மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4650G எப்பயுமே இந்த மாதிரி OEM பேக்கில் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு 6 core 12 thread வரக்கூடிய ஒரு சூப்பரான பவர்ஃபுல் APU இன் பட்ஜெட் செக்மெண்ட்டில். கேமிங்க்கும் பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பில்டிங் சாஃப்ட்வேர் சர்வருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ கமர்ஷியலாக நீங்கள் எடிட்டிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இந்த 24/7 நைட் நேரத்துலையும் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்குள்ள ப்ராசஸர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 4650G 6 core 12 thread Gen 2 ஆர்கிடெக்சர்ஸோட வந்த ஒரு 4000 சீரிஸோட APU. இது வந்து 6 core 12 thread வர்றது. கிராஃபிக்ஸ் கார்டு தேவையில்லை. வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு ஏன்னா இன்னைக்கு 3060 பார்த்தீங்க அப்படின்னா 40,000 45,000 வந்துருச்சு. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா இன்னும் 70,000 80,000 அந்த கிராஃபிக்ஸ் கார்டு எப்பயும் ஒரு ஆஃபரில் 35,000 40 கூட வர வாய்ப்பு இருக்குன்னு. இன்னைக்கெல்லாம் 3060 பிரைசிங் 12GB சூப்பரான கிராஃபிக்ஸ் கார்டு 45,000 ரூபா தான். ஸோ 3050 பார்த்தீங்கன்னா 32,000 33,000 வந்துருக்கு. கிராஃபிக்ஸ் கார்டு ப்ரைஸும் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு டக்குன்னு சம்பாரிச்சிட்டீங்க, பிஸ்னஸை சம்பாரிச்சிட்டீங்க, இன்னொரு இந்த பிசிக்கு இன்னொரு 25,000 30,000 கொடுத்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒரு 3050 3060 இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் என்னோட ரெக்கமெண்டேஷனுக்கு இந்த பிசிக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு 1050 போட்டாலே போதும். பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண அவசியம் இல்லை. 1050 கிராஃபிக்ஸ் கார்டில் இன்றைக்கி ரேட் மார்க்கெட் ரேட்டு 19,000 ரூபாய் தான். ஸோ இன்றைக்கி நம்ம 39,990 ரூபாய் பட்ஜெட்டுக்கு Ryzen 5 4650G ப்ராசஸர் கொண்டு வந்திருக்கோம். 6 core 12 thread வரக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா A520MA மதர் போர்டு 500 சீரிஸ் மதர் போர்டு தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா லேட்டஸ்ட் சிப்செட்டாக இருக்கட்டும். ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரும், இந்த A சீரிஸ்னா என்ன, B சீரிஸ்னா என்ன, X சீரிஸ்னா என்ன. ஸோ இந்த AMD சீரிஸில் வரக்கூடிய மதர் போர்டில் 3 செக்மெண்ட்டில் வரும். A அப்படின்றது என்ட்ரி லெவல், B அப்படின்றது மிட் ரேஞ்சு, X அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹையர் எண்டு. ஸோ இந்த 3 மதர் போர்டுக்கும் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்க்ளூசிவாக தனி வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு இந்த மதர் போர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா A520MA மதர் போர்டு. இது டிஃபால்ட்டாக 4 RAM ஸ்லாட்டோட வந்துடும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான மதர் போர்டு. ஸோ போர்டு ப்ராசஸர் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து ரேம் வந்து 16GB கொண்டு வந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது மல்டிபிள் யூசேஜ் பண்ண போகிறாங்க இந்த CPU வச்சு. அதாவது ஒரு சைடு பில்டிங் சாஃப்ட்வேருக்கு சர்வராக ஓடிட்டு இருக்கும், இன்னொரு சைடு அவங்க இந்த வீடியோ எடிட்டிங் இந்த பர்பஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு கேமிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ மல்டிபிளாக என்ன ஒர்க் பார்த்தாலும் தாங்கணும். ஸோ அதனால் கிராஃபிக்ஸ் அதாவது APUக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக கிராஃபிக்ஸ் மெமரியை ரேமில் தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் 8GB பார்த்தா கண்டிப்பாக 16GB போட்டுங்க. ஸோ ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா இன்னொரு 8GB 2 வாங்கி போட்டுங்க. ஸோ கோர்சியர் வெஞ்சின்ஸோட 3200 MHz ஒரு 8GB × 2 16GB ரேம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ போர்டு ப்ராசஸர் ரேம் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து NVMe நம்மளோட சூப்பர் ஸ்டார் தான், சில்வர் ஸ்டோன் அதாவது சிலிக்கான் பவர் 256GB Gen 3 NVMe. திட்டத்தட்ட 150-200 கஸ்டமர் போட்டிருப்போம். வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸு, ஒரு சூப்பரான NVMe. OS மட்டும் ரன் பண்ணுறது தான். ஏன்னா அடுத்த கஸ்டமருக்கு SSD ஒன்று போடுறாங்க, ஹார்ட் டிஸ்க் ஒன்று போடுறாங்க. அதுக்கு இந்த மாதிரி உங்கள் பிளானிங் இருக்குது. உங்களுக்கு எப்படி பிளானிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிங்க. இது 256GB Gen 3 NVMe. இந்த பிசி பில்டுக்கு இது ஒரு சூப்பரான கிட்டு. ஸோ அதுக்கடுத்து இந்த ப்ராசஸருக்கு நார்மல் ஃபேன் சூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் யூசேஜ் அதிகம். ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணுறதால 15 மணி நேரம் 16 மணி நேரம் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஸ்டோன் கிட்ட வந்து ஒரு காப்பர் பைப் கூலர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ஒரு சிங்கிள் LED ஃபேனோட வரக்கூடிய ஒரு ஃபேனு, ஒரு கூலரு. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வெறும் 900 ரூபாய் தான். இந்த மாதிரி கூலர் தனியாக வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் இருக்குது. 800 ரூபாய் 850 ரூபா 900 ரூபா தான். நீங்கள் டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம். நார்மல் கூலர் எடுத்துகிட்டு இந்த கூலர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா
யூசேஜ் அதிகமாகிறப்ப ப்ராசரோட ஹீட்டை இன்னும் கொஞ்சம் தணிக்கணும். இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய கூலர் கூட போடலாம். ஆனால் கஸ்டமரோட பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இதை நம்ம போதும்னு பிளான் பண்ணிட்டோம். ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா அவங்க ரேடியேட்டர் கூலிங் கூட பெருசாக மாட்டிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டோம். ஏன்னா கேபினெட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்செப்டை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற காசுக்கு ஒரு ஒருத்தான பொருளாக இருக்கணும். அதாவது வேல்யூ ஃபார் மணி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம கொண்டு இருக்க கேபினெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக்ஸினோட டைட்டானியம். இந்த கேபினெட்டை நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது சைடு ஃபுல் டெம்பர் கிளாஸ், ஃப்ரண்ட்டில் RGB ஸ்ட்ரிப்பு, ஸோ ஃப்ரண்ட்டில் 3.0 போட்டு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் 2650 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான கேபினெட்டு. ஸோ இதில் நீங்கள் என்னென்னலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக எல்லாம் மாட்டிட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரேடியேட்டர் குழு மாட்ட போகிறீங்க. 240 ml வரைக்கும் இதில் சப்போர்ட் இருக்குது. மேலே நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 SSD, 2 ஹார்ட் டிஸ்க் நீங்கள் தாராளம் போடலாம். 4 ஸ்டோரேஜ் டிவைஸ் நீங்கள் டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் என்னென்னலாம் ஆட் பண்ணாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான SMPS வந்து வேணும். ஸோ ரெண்டாவது 24x7 யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் SMPSம் வேணும். ஸோ அதுக்கு நமக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது சில்வர் ஸ்டோனோட ஒரு 600 watts SMPS. ஸோ இவ்வளோ தான் கிட்டு. இதோட ஃபுல் காஸ்ட் ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 39,990 ரூபாய், 40,000 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மி. இந்த 39,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லா கஸ்டமர்ஸுமே, இன்க்ளூடிங் GST, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் அசம்பிளி, எல்லா OS சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஏற்றி அனுப்பிச்சு கொடுப்போம். ஸோ இந்த கஸ்டமருக்கு நம்ம இதில் ஏற்றக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா Windows 11 தான் ஏற்றி அனுப்ப போகிறோம். கஸ்டமர் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ வேறு கேம்ஸு, ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரிலாம் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ தான் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் கலெக்ஷன்ஸ்னே தனியாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சேனலில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கான வேலைகள் பேக்ரவுண்டில் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டெப்பில் அதையும் நம்ம கொண்டு வருவோம். ஸோ சாஃப்ட்வேர் டீம் தனியாக இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புது சாஃப்ட்வேர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா கஸ்டமருக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே மேக்ஸிமம் ஏற்றி அனுப்புகிற மாதிரி தான் அடுத்த பிளானில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன வேண்டதை கேளுங்க, இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போட்டே அனுப்பிச்சு விட்ருவாங்க. அதுக்கெல்லாம் சார்ஜஸ் பெருசாக நம்ம டீம் வாங்க மாட்டாங்க. ஸோ கஸ்டமர் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ இதுவே கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 4 ஸ்டேட்லேருந்து ஆர்டர் போடுறவங்களுக்கு அவங்கவுங்க டெலிவரி ஏரியா பின்கோடு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜஸ் ஆட் ஆகும். அது நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் பிசியை பற்றி வேறு உங்களுக்கு என்ன யூனிக்யூவான டவுட் வேணும் அப்படின்றத மினிமம் 100 பேர் கமெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் ஒரு நாள் டயத்தை வேஸ்ட் பண்ணி பக்காவாக எடிட் பண்ணி கிளியராக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண நான் தயார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண நீங்கள் தயாராக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெரிய வீடியோட அதாவது சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.